இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவத்தில் இருக்கின்றார்கள், அகங்காரத்தில் இருக்கின்றார்கள். என்ன ஆணவம்? காசுக்கு போட்டா ஓட்டு போட்டுருவாங்க. அந்த ஆணவத்தில் இருக்காங்க. நீங்க யாருன்னு காமிங்க. இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும். அந்த பயம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரணுமா வேணாமா? வரணுமா வேணாமா? வரணும். அந்த பயம் வரணும். இந்த பயம் வந்தாதான் அடுத்த மாதமே ஐயோ இந்த எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு அடுத்த மாதமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும். அடுத்த மாதமே இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். அடுத்த மாதமே இந்த பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 10 கடைகளை மூடுவாங்க. படிப்படியா கடையை மூடுவாங்க. இல்ல சாரா கடையை மூடுவாங்க. இல்ல அவுத்துட்டு மாதிரி ஆயிடும். முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைங்கள, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க வீட்டுக்காரர் 3 தலைமுறை அழிச்சாங்க. இப்ப உங்க பிள்ளைங்கள, அடுத்த தலைமுறை இருக்க பிள்ளைங்கள சாராயத்தை கொடுத்தும் கஞ்சாவை கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா, தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரி கல்லூரியா கஞ்சா 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 கஞ்சா, காக்கை, நகை, நாபின் என்ன இருக்கிறானோ எல்லாம் வித்துட்டு இருக்கு. நாசப்படுத்திட்டு இருக்காங்க. தலைமுறைகளை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை கேட்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களை நம்பிதான் இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கோம். அந்த நம்பிக்கை ஏன்னா இது நான் ஏதோ விக்கிரவாண்டி தொகுதி பிரச்சனை கிடையாது, இது ஏதோ விழுப்புரம் மாவட்ட பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. தமிழ்நாட்டின் மான மரியாதை உங்கள் கையில் இருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய கையில் இருக்கிறது. எந்த கட்சியோட இருந்துக்கீங்க, எந்த ஜாதி மதம் இனம் எதையும் பார்க்காதீங்க. இந்த தேர்தலில் மான மரியாதை, தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை, சுயமரியாதை, சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதி உள்ள அனைத்து கட்சியும் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி. அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பணியோடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய இனமான காவலர், நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு 86 வயசு. ஐயாவுக்கு 86 வயசு. 45 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் தெரு தெருவா, ஊர் ஊரா, கிராம கிராமமா போய் ராந்த வேலத்துல இருந்து போய் பார்த்து போது ஊர் ஊரா போய் வாங்க, உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். என்ன விடுதலை? படிக்கிறதுக்கும் வேலைக்கும். அதான் படிக்கிறதுக்கு வேலை. எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை போராட்டங்கள் செய்தோம். இந்த மண் எப்படிப்பட்ட மண்? இது தியாகம் கலந்த மண், ரத்தம் சிந்திய மண். உயிர் நீத்த தியாகிகள் இந்த தொகுதியில் மட்டும் 8 தியாகிகள் அவர் உயிரை கொடுத்தார்கள். எதுக்கு? சமூக நீதிக்காக, சமூக நீதிக்காக. மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில் 6 இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் யாரு? எங்களுடைய மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில் சமூக நீதி என்று சொன்னால் மறுபேர் மருத்துவர் ஐயா. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதியுடைய துரோகின்னு சொன்ன யாரு? ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்கள். சமூக நீதி துரோகி திமுக, சமூக நீதி துரோகி திமுக.